கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த கடந்த ஆண்டு முழுவதுமாக கர்த்தர் நம்மை இவ்வளோ கிருபையாய் காத்து வழிநடத்தி ஒரு புதிய ஆண்டிலும் பிரவேசிக்க முடியாத அந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அந்த புதிய ஆண்டில் இன்னும் அதிகமாக புதிய விதத்தில் நாம் சத்தியத்தின்படி நாம் வளரத்தக்கதாக தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாம் தொடர்ந்து நம்ம போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், இந்த மறுபிறப்பை குறித்து நாம் பார்த்தோம். போன வாரத்தில் மறுபிறப்பினுடைய ஒரு அவசியத்தை குறித்து நம்ம பார்த்தோங்க. ஆமாங்க, போன வாரம் நம்ம மறுபிறப்பினுடைய முக்கியத்துவம் அல்லது அவசியம் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அதை நான் ஒருவேளை ஒரு சுருக்கமாக நான் உங்கள் மத்தியில் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அதாவது நிக்கதோம் என்ற ஒரு தேவனுடைய மனிதன் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நாம் இவ்விதமாக அங்கு இயேசுவை வந்து சந்தித்த பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படின்னு சொன்னார். அப்படின்னா என்னென்னா, ஒருவேளை நம்ம நினைக்கலாம், தேவனுடைய ராஜ்யத்தில் அவன் பிரவேசிக்க மாட்டான் என்பது மாத்திரமல்ல, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய அந்த அடிப்படை அளவில் கூட அவன் பிரவேசிக்க முடியாத அல்லது பிரவேசிக்காத ஒரு நிலையை குறித்து தான் இங்கே சொல்லப்படுறதை பார்க்கிறோம். அதாவது ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்படின்னா என்னென்னா, அவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்பதை குறித்து இங்கே சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். மேலே போன வாரம் நான் சொன்னேன், ஏன்னா இது சில காரியங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஆழமான விதத்தில் தெளிவான விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பாரத்தோடு தான் நான் முடியுமா இந்த சத்தியத்தை குறித்து உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். ஏன்னு கேட்டால், இது முக்கியமாக நம்ம வந்து தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறதுனால இந்த காரியத்தில் நம்ம எந்த விதமான மாற்று கருத்தோ அல்லது சந்தேகமோ இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நான் மறுபடியும் உங்களுக்கு அந்த அடிப்படையிலிருந்து நான் உங்களுக்கு இந்த காரியத்தை சொல்லுகிறேன். அதாவது ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது அந்த சிருஷ்டிப்பினுடைய விதத்தை நம்ம பார்க்கணுங்க. அதாவது தேவன் மண்ணை எடுத்தார், மண்ணினை உருவாக்கி அவருடைய சுவாசத்தை ஊதினார். அப்பொழுது அவன் ஜீவ ஆத்துமாவானான். இதில் நீங்கள் பார்க்கணும், ஆண்டவருடைய அந்த சுவாசமே அவனுக்குள்ளே போகுதுங்க. அதுதான் நம்ம அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 3வது அதிகாரத்துக்கு நீங்கள் எடுப்பீர்களானால், ஏன்னா இந்த காரியத்தை வந்து நம்ம தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டுங்கிறதுனால தான் நான் இந்த காரியத்தை குறித்து உங்கள் மத்தியில் தெளிவாய் பேசுகிறேன். அதாவது அவனை உருவாக்கின விதத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற வேளையில் 2 காரியத்தை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன பண்ணார்னா, மனிதனுடைய அந்த மண்ணை எடுத்து அவனுக்குள்ளாக தம்முடைய
சுவாசத்தை ஊதுகிறதை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே ஒன்று ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் 26வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். 1வது அதிகாரம் 26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பிதாவானவர் இந்த காரியத்தை செயல்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்திலேயே இங்கு பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆகவே பிதாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அதாவது முதல் வசனம் ஆதியிலே தேவன், தேவன் என்ற அந்த வசனம் பிதாவை குறிக்கிறதாக இருக்கிறது. 2வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்படுவதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து அவர் மூலமாய் எல்லாம் உண்டாயிற்று என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை பார்க்கிறோம். அவருக்காக, அவர் மூலமாய் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, த்ரூ ஹிம். ஆகவே இந்த சிருஷ்டிப்பில் மூவரையுமே நம்ம பார்க்கிறோம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த மூவரையுமே இந்த சிருஷ்டிப்பில் நாம் பார்க்க நம்மால் முடிகிறது. வேத சத்தியத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் இங்கு அந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நமது சாயலாகவும், ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் பார்ப்பீர்களானால் தேவன் என்ற ஒருமையை பார்க்கிறோம். அவரை பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்படுகிற வசனத்தை பார்க்கிறோம். இங்கே 26வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது இங்கு தேவன் சொல்லுகிறார், லெட் அஸ் மேக் மேன், லெட் அஸ் சொல்ற பார்க்க, நமது சாயலாகவும். இந்த இடத்தில் ஆண்டவர் சொல்றார், நமது சாயலாக மனுஷனை சிருஷ்டிப்போம் என்று சொல்வதை பார், நமது ரூபத்தின்படியும், இன் அவர் இமேஜ், இன் அவர் லைக்னஸ். 2 பதத்தில் சொல்லப்படுறதை பார்க்குறேங்க. அது நம்முடைய சாயல், நம்முடைய ரூபம். அதாவது சாயல்ங்கிறது அந்த தோற்றம், ரூபம் என்றது அந்த உருவம். தோற்றம் வேற, உருவம் வேறனா, தோற்றம்னா நம்ம பார்க்க முடியாத ஒரு நிலை, உருவம்ங்கிறது ஒரு கட்ட அமைப்புக்குள்ளாக உண்டாகிற ஒரு காரியம், கன்ஃபைன்மெண்ட். அப்போ நம்ம கேட்குறோம், அப்போ நம்ம எந்த விதத்தில் தேவனுடைய சாயலாக இருக்கிறோன்னா, நம்முடைய சரீரத்தை பார்க்குறோம். உடனே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கடவுள்னா நம்மளை போல இருப்பார், அவருக்கு கண் இருக்குது, வாய் இருக்குது, மூக்கு இருக்குது. இல்லை, பைபிள் நம்ம எடுத்து சொல்கிறோம், அவர் கைகளினால, கரங்களினால என்ற பதத்தை உபயோகப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம், உண்மைதான். ஆனால் அவர் இந்த சரீரத்தை போல, நம்முடைய சரீரம் இது மண்ணு தான், இந்த மண்ணு தான் நம்ம சரீரம். ஆகவே அந்த ஆத்துமாங்கிறது அது வேற. அந்த ஆத்துமா தான் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டது. அதனுடைய குண நலன்கள் இதெல்லாம் அதில் உள்ள அடங்கியதாக இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நமது சாயல்னா அப்போ நம்ம போல இருப்பார் போல நம்முடைய சாயல். நம்ம ஒரு லிமிட்டெட் பீயிங், ஒரு எல்லைக்குட்பட்டவர்கள். ஆகவே தேவன் சிருஷ்டிப்பிலேயே மகுதமாக உண்டாக்கப்பட்டவன் மனுஷன் மட்டும்தாங்க. எந்த இடத்துலையும் வேறு இடத்துலையுமே இந்த மாதிரி ஆண்டவர் உருவாக்கவில்லை. அவர் தேவன் மனிதனை மாத்திரம்தான் இப்படி விசேஷித்த ஒரு நிலைக்குள்ளாக உண்டாக்கினார். உண்டாக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வது அதிகாரத்தில்
7வது வசனம் ஒருவேளை யாராவது எடுத்தால் கூட நீங்கள் வாசிங்க ப்ளீஸ். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம் யாராவது வாசிக்கிறீங்களா? நீங்கள் பொதுவாக கிளாஸ்க்கு வரும்பொழுது எப்போ இந்த பைபிள் மட்டும் கையில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த வசனத்தை பார்க்குறதுக்கு சரியாக இருக்குங்க. அது முக்கியம். சொல்லுங்க. மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மான. அது வரைக்கும் அவன் மண்ணா தான் இருக்கிறாங்க. மனுஷன் மண்ணா தான் இருக்கிறான். அவனுக்குள்ள அந்த இது கிடையாது. ஆனா அவன் உருவாக்கப்பட்ட வேளையில் இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த ரொம்ப தேவன் அழகா தெளிவா சொல்றதை நம்ம பார்க்கிறோம். மண்ணினாலே உருவாக்கி, அதாவது ஒரு லிமிட்டேஷன் நமக்குள்ள இருக்கு, ஒரு அளவு இருக்கு, ஒரு ஃபார்ம் இருக்கு. அதான் அந்த காட் லார்ட் ஃபார்ம்டு மேன் சொல்றது. ஒரு ஃபார்ம்னா ஒரு தோற்றத்தை கொடுத்தார். மனுஷனை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு தோற்றம் இருக்கு. இவன் மனுஷனா அல்லது மிருகமாங்கிறது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆஃப் த டஸ்ட் ஆஃப் த கிரவுண்ட் breathed into his nostrils the breath of life. அதாவது ஜீவ சுவாசத்தை ஊதுகிறார். வேற எங்க இல்லை, காற்று இல்லை. அது காற்று இட்ஸ் நாட் இது இல்லை, காற்று கிடையாது. அவர் ஜீவ சுவாசத்தை ஊதுறார். இப்போ நம்ம ஊதுறோங்க. ஊதும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், உஃப்ன்றோம். நம்முடைய அந்த இதுதான் போகுது, வேற காற்று இல்லை. இப்போ ஒரு இஃப் அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு ஊதுறோம்னா நம்முடைய அந்த உள்ளே இருந்து வர அந்த காற்று, அந்த உள்ளே இருந்து அந்த காற்று வெளியே வருது. அதே விதமாக தேவனுடைய அந்த சுவாசம் அது ஜீவ சுவாசம். அண்ட் மேன் பிகேம் எ லிவிங் சோல். பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஜீவிக்கிற மனுஷனானான்னு சொல்லலைங்க. அதை நம்ம பார்க்கணும். ஜீவிக்கிற மனுஷனாக அல்ல, ஜீவிக்கிற ஆத்துமாவானான். ஆகவேதான் மனிதனுடைய வாழ்க்கையில இந்த சரீரம் மண்ணினால் உருவாக்கப்பட்டது தான். இது மண்ணோடு மண்ணாய் போக முடியாத ஒரு காரியம். ஆனால் நமக்குள்ளாக ஊதின அந்த ஜீவ சுவாசம் என்பது ஒரு நாளும் அது மண்ணோடு மண்ணாக போகிற இந்த சரீரத்தை போல அது காற்றோடு காற்றாக கலந்துராது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இது இஸ் ஃப்ரம் காட், தேவனிடத்திலிருந்து வந்த சுவாசம். அப்போ எங்கே போகுது? அதான் பைபிள் சொல்லுது, தன்னை தந்தவரிடத்தில் அது போகுது. தன்னை தந்தவரிடத்தில் அந்த ஆத்துமாவானது திரும்புகிறது. அதாவது நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கிறது. அந்த நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது 2 ஆப்ஷன் தான். ஒன்று தேவனோடு இருக்க முடியும், இல்லை தேவன் இல்லாத இருக்க முடியாது. 2 தான். அது அந்த சாய்ஸ் இங்கே இருக்கிறதை பொறுத்து. இப்போ நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் ஊதின பின்பாக இந்த காரியத்தை அவர் செய்கிறத நம்ம யோசிக்கணுங்க. ஏன்னா நம்ம வார்த்தையில் பார்க்கணும். உடனே என்ன பண்ணுறாரு, அவன்கிட்ட செயல்பட ஆரம்பிக்கிறார். he started working on him. அதாவது 8வது வசனத்தில் அவனை இங்கே கொண்டு வரார். எங்கே கொண்டு வரார்? 8வது வசனம் வேற வாசிங்க. 2 ஆதியாகமம் 2:8 யாருங்கள வாசிக்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். இப்போ அவனை கொண்டு வரார். எங்க கொண்டு வராரு? ஏதேன் தோட்டத்தில். இப்போ தேவனும் அவனும் இன்டராக்ட் பண்றாங்க. இங்க ஒரு கான்டாக்டை பார்க்கிறோம், ஒரு தொடர்பை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அவனை அழைத்து வருகிறார். அவனுக்கு ஒரு உருவம் இருக்குது, ஆனால் தேவனுக்கு உருவம் இல்லை. ஆனால் கூட ஆண்டவர் அவனை கொண்டு வர ஃபாலோ பண்ணுறான். ஆண்டவருடைய அந்த
சொல்லுக்கு கீழ்ப்படிந்து ஃபாலோ பண்ணுறான், போகிறான். ஆண்டவர் வந்து அவனை தூக்கிட்டு போகிற மாதிரி இல்லை, அங்கே அவனை அழைத்து கொண்டு வருகிறார். இங்கே பாருங்க, இப்போது தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள ஒரு அருமையான உறவை நாம் பார்க்கிறோம். அவனுக்காகவே ஆண்டவர் அந்த ஒரு தோட்டத்தை உருவாக்குகிறார். அந்த தோட்டத்தை உருவாக்கி அவனை அந்த இடத்துல கொண்டு வரார். அந்த தோட்டத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த தோட்டத்தில் பலவிதமான காரியங்கள் இருக்குது பாருங்களேன். இது அவனுக்காகவே எல்லாம் செய்கிறாரு. இட்ஸ் ஃபார் ஹிம். அவனுக்காக. அதுக்கு முன்னால் ஆண்டவர் இதெல்லாம் செய்யலை. பூமி உண்டாக்கிட்டாரு. பூமியை உண்டாக்கிட்டு அதில் ஒரு ஏதோ ஒரு அழகான தோட்டத்தை உண்டாக்கி அங்கே என்ன பண்ணுறாரு? 9வது வசனத்தை வாசிங்க. 9. வாசிக்கலாம். யாருங்களும் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். இப்ப அங்க பார்க்கிறார், அந்த தோட்டத்துல பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான பல மரங்கள், எவ்ரி ட்ரீ, அதான் சொல்லப்படுது. பல மரங்கள், 1 2 இல்லைங்க, பல விருட்சங்களை ஆண்டவர் அழகா உண்டாக்குறார். பார்க்கறதுக்கும் நல்லது, அங்கே புசிப்பதற்கும் இனிமையானது. பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களை அங்கே உண்டாக்கிட்டார். அதோடு கூட 2 மரத்தை ஸ்பெஷலாக அங்கே வைக்கிறார். ஒன்று வந்து இந்த இடத்துல ஜீவ விருட்சத்தையும், ட்ரீ ஆஃப் லைஃப். அடுத்தது வந்து நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் இதில் இருந்து ஆண்டவரை உழைக்க பண்ணுறார். இப்போ பாருங்க, இதெல்லாம் மனுஷன் பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ ஆதாம் ஆண்டவரோடு இருக்கிறான். அவன் ஆண்டவர் இங்கே கொண்டாந்துட்டார். ஏதேன் தோட்டத்தில் கொண்டாந்துட்டார். இப்போ அவனோடு கூட அவர் இடைப்படுறாரு. அவன் பார்க்குறான், எல்லாத்தையும் செய்கிறான். இதை இப்போ அவனுக்கு தெரியாததே இல்லை. அந்த தோட்டத்தை பாருங்க, அவ்வளவு அழகாக ஆண்டவர் அமைத்து அங்கே இந்த மாதிரி அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாயறதுக்கு ஒரு 4 பெரிய ஆறுகளாக ஆண்டவர் அமைக்கிறார். இதையெல்லாம் நம்ம சிந்திக்கணுங்க. கர்த்தருடைய வசனத்தை நம்ம ஆழமாக பார்க்கணும். இது எப்படி ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறாரு, இதை எல்லாமே அவன் பார்த்துட்டு தான் இருக்கிறானுங்க. ஆதாம் இதெல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கான். எப்படி ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறார். அவனை இல்லாமல் அவர் செய்யலை. இது அவனை வச்சுட்டு தான் இந்த காரியத்தை அவர் செய்கிறாரு. அப்போ இவனுக்கு எல்லாமே தெரியுங்க. ஏதேன் தோட்டத்தை பற்றி டாப் டு பாட்டம் அவனுக்கு தெரியும். தெரியாமல் இல்லை, தெரியாமல் கொண்டு வைக்கல. இப்போ அந்த தோட்டத்தை வந்து செழிப்பாக இருக்கணும் அப்படின்றதுனால ஆண்டவர் வந்து 4 விதமான ஆறுகளை அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அழகாக வந்து அந்த இடத்துல நீங்கள் 11 பார்த்தீங்கன்னா, முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அந்த தேசத்தின் பொன் நல்லது. அவ்விடத்திலே பிதுலோகம் கோமேதக கல்லும் உண்டு. 2ஆம் ஆற்றுக்கு கீகோன் என்று பேர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பேர். அது எசேரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆற்றுக்கு ஐப்பிராத் என்று பேர். இதெல்லாம் வந்து ஆண்டவர் அங்கே உண்டாக்குறார். இவன் பார்த்துட்டு தான் இருக்கானுங்க. ஆதாம் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ எவ்வளோ ஒரு பெரிய ஒரு இன்டிமசி அந்த இடத்துல இருக்குது பாருங்களேன். அதாவது ஒரு நெருங்கிய ஒரு உறவும் தொடர்பும் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்புறமேட்டு அவனை வந்து இங்கே அழைத்து கொண்டு எதுக்காக வர்றாரு? அவனை பண்படுத்த, காக்க வைக்கிறார். 2 ஒரு பொறுப்பை கொடுக்குறார். இட் கிவ்ஸ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த வந்து தோட்டம் இருக்குது. இந்த தோட்டத்தை வந்து நீ வந்து
நல்லா வச்சுக்கிறோம். யூ மஸ்ட் ட்ரெஸ் இட் அண்ட் கீப் இட். இதை நீ நல்லா அருமையாக அந்த தோட்டத்தை பராமரிக்கணும். அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்குறார். அதாவது அவன் சோம்பேறித்தனமாக இல்லைங்க. பரலோகத்தில் கூட தேவன் வேதத்தில் பார்க்குறோம், அவருடைய பிள்ளைகள் பல பணிகளை செய்கிற காரியங்கள் இருக்குன்ற குறித்து வேதத்தில் பல இடங்களில் வசனங்கள் சொல்லப்படுது. இங்கே ஆண்டவர் அவனுக்கு ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். நீ இதை பண்ணணும். அப்போ அவன் அந்த பொறுப்போடு செயல்பட வேண்டிய ஒரு பணி உண்டு, வேலை உண்டு. அந்த இடத்துல அவன் செய்ய வேண்டிய காரியம் உண்டு. அப்படி ஆண்டவர் அவனை ஒரு பொறுப்போடு கூட தான் அந்த தோட்டத்தில் வைக்கிறாரு. அவன் அங்கே இருக்கிறான், அதெல்லாம் இப்போ பார்க்குறான், ஆறுகளை பார்க்குறான், மரங்கள் விளைவித்தெல்லாம் பார்க்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நிறைய அருமையான, நம்ம பார்த்தோம், பார்வைக்கு அவ்வளவு அருமையான அந்த அழகும் நலமுமான சகல வித பல பழங்கள் அங்கே இருக்குங்க. விருட்சங்களையும் ஆண்டவர் வைக்கிறார். அதோடு கூட இந்த இடத்துல நடுவில் நன்மை தீமை அறியத்தக்க ஒன்றும் ஜீவ விருட்சத்தையும் வைக்கிறார். அவனுக்கு ஒரு பொறுப்பையும் கொடுக்கிறார். இதை நீ பண்படுத்த வேண்டும். இப்போ 16வது வசனத்தில் பார்க்குறோம், ஆண்டவர் அவனுக்கு தெளிவாக என்ன சொன்னார்னா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். plenty of trees, சகல விதம் பொழுது 1-2 இல்லைங்க, அவ்வளோ பெரிய ஆறு ஓற்றும்படியாக அந்த பல விதமான விருட்சங்களை வச்சுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் நீ சாப்பிடுப்பா, எல்லாம் உனக்காக உண்டாக்கப்பட்டது. ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நீ எல்லாத்தையும் புசிக்கலாம், ஆனாலும் ஒரே ஒரு காரியம் உனக்கு சொல்கிறேன். 17வது வசனத்தில், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். ஆண்டவர் பேசுகிறாருங்க உங்களோட. இங்கே நான் பேசுகிற மாதிரி அவர் பேசுகிறார் அவனோடத்தில். அவன் கேட்குறான், நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். தெளிவாக சொல்லிட்டார். எந்த விதமான ஒளிவு மறைவு என்பது அங்கே இல்லைங்க. எதுவுமே அவர் ஒழிக்கலை. இவ்வளோ இதெல்லாம் நீ புசிக்கலாம், ஆனால் ஒன்றை மட்டும் தொற்றாத. இப்போ தேவன் மனிதனோடு உறவோடு கூட தான் இருக்கிறாங்க. உறவோடு கூட அவன் இருக்கிறான். ஆண்டவரோடு கூட அவன் பேசுகிறான், நடக்கிறான், எல்லாமே. ஆனால் ஆண்டவர் நம்ம போல சரீரம் அங்கே இல்லை அவருக்கு. அவர் ஆவியாக ஆத்மாவாக இருக்கிறார். மனுஷன் ஆத்மாவில் உயிருள்ளவனாக தான் இருக்கிறான். அவனுடைய ஆத்மாவானது தேவனுடைய அந்த சுவாசம் உள்ளே இருக்கும்படியான அந்த ஒரு நிலையில் காணப்படுகிற காரியத்தில் மனிதன் தேவனோடு உறவு கொண்டுகிற வாழ்க்கையை அவன் கொள்ள முடிந்தது. அவர் அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, மனுஷனுக்கு ஒரு அழகான ஒரு துணையை அவர் ஏற்படுத்துகிறார். அந்த 18வது வசனத்தில் பார்க்குறோம், பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. இல்லை, அவன் தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை, அவனுக்காக நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லுகிறதை நான் பார்க்குறேங்க. என்ன காரியத்தை செய்வேன்னா, அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை நான் கொடுப்பேன். I will make him an helpmate for him. பாருங்க, மனிதனுடைய தேவையை ஆண்டவர் அறிஞ்சிருக்கார். அவன் தேவனோடு உறவு கொண்டு வாழுகிறான், உண்மைதான். ஒருவேளை ஆண்டவர் மனுஷனை அப்படியே உண்டாக்கி அவனை அப்படியே வச்சிருக்கலாம்ல. அவனுக்காக எதுக்கு ஒரு துணையை உண்டாக்கி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஆதாம் ஏவாளை உண்டாக்கிட்டாரு, அவனுடைய ஒரு உறவு கொண்டு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுடைய உண்மையான ஒரு தேவையை, ஏன்னா இவன் சரீரத்தில் உள்ளவன், தேவனுக்கு சரீரம் என்பது இல்லை, அவர் ஆவியாக இருக்கிறார். இவனுடைய சரீரத்தின் நிலையில்
அவனுடைய சரீர தேவையையும் சந்திக்கும்படியாக ஆண்டவர் அங்கு திட்டமிடுகிறார். அவனுடைய ஆத்தும தேவை சந்திக்கப்படுகிறது. ஆத்தும தேவை என்பதில் தேவனோடு அவன் உறவாடுகிறான், தேவனில் அவன் நிறைவை காண்கிறான். அவனா ஒன்றுமே கேட்கவே இல்லை. ஆண்டவரே எனக்கு ஒரு துணையை தாரும், ஒரு உறவை தாரும் அவன் கேட்கல. ஆதாம் அவன் கேட்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனை பார்க்கிறார். அவனை பார்க்கும் பொழுது இவனுக்கு ஒரு துணை தேவை என்பதை அங்கு ஆண்டவர் அங்கு திட்டமிடுகிறதை பார்க்கிறோம். உண்மையாலுமே கர்த்தரை நாம் நம்பி சார்ந்து வாழலாங்க. உண்மையாக சொல்கிறேன். வேதம் தெளிவாக சொல்வது நமக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய சரீர தேவையை அவர் அறிந்திருக்கிறார். இப்போ இவனுக்கு இந்த சரீரத்தின் நிலையில் ஒரு தேவையை ஆண்டவர் உணர்ந்து அவனுக்கு ஒரு துணையை உண்டாக்குறார். அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, அதில் தேவனுடைய ஞானத்தை நாம் சிந்திக்க வேண்டும். இந்த மறுபிறப்பை குறித்து நான் சொல்கிறதுக்கு இவ்வளோ நான் உங்களுக்கு பல விளக்கத்தை கொடுத்து கொண்டு போகிறேங்க. இதை அவனுடைய சரீர தேவையை சந்திக்கணும்னா அவனுடைய சரீரத்திலிருந்து தான் ஒரு வேளை ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் வேற மண்ணை எடுத்து ஒரு மனுஷியை அவர் உருவாக்கி இருக்கலாம். உருவாக்க முடியாதுன்னு இல்லை. ஆனால் அந்த ஒரு இன்டிமெசி வந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அது ஒரு வேற கிரியேஷன், இது ஒரு வேற கிரியேஷன் மாதிரி போயிடும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த இணைப்பை, உறவை எப்படி அவர் நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மனுஷனை கொண்டு தான் உருவாக்குகிறார். அவருடைய திட்டமெல்லாம் அதே தாங்க. இனி அவர் மண் எடுத்து தம்முடைய சுவாசத்தை அவர் ஊதுறவர் அல்ல, ஊதவும் இல்லை. அவனை என்ன பண்ணுறாரு, இவனுக்கு தனிமையாக இருக்கிறது நல்லதல்ல, ஆகவே அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை செய்ய வேண்டும் என்று சொல்லி 21 வசனத்தில் அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணுகிறார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். அப்போ நம்ம யோசிச்சிருக்கலாம், அவனுக்கு வலி இருக்குமா, வலி இருந்திருக்குமா இல்லைங்களா? நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அவனுக்கு வலி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டால் பாவமே இல்லை. பாவம் இல்லாத இடத்துல வலி கிடையாது. வீழ்ந்த பின்னால தான் வலியும் வேதனையும் வருகிறது. பாவம் இல்லாத இடத்துல அங்கே வலியே கிடையாது. பாவம் இல்லாத நிலையில் அவனுக்கு எந்த விதமான வலியோ வேதனையோ இருந்திருக்காது. நம்ம நினைப்போம், ஐயோ ஒரு விலா எலும்பு எடுத்து இப்படி பண்ணுறாருன்னு பொழுது அவனுக்கு கண்டிப்பாக வலி இருந்திருக்குமா? இல்லை. ஏன்னா பாவம் பிரவேசிக்காதனால அங்கே வேதனை இல்லை, வருத்தம் இல்லை, வலி இல்லை, எதுவுமே இல்லை. அந்த எலும்பை எடுத்து சதையினால் அடைத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அந்த விலா எலும்பை 22 பார்க்குறோம். அந்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை அவனிடத்தில் கொண்டு வருகிறார். ஆதாமுக்கு அப்போ தெரியும் நிச்சயமா. அது தெரியாதுன்னா தெரியாமல் தானே இது யார் என்ன என்று வியந்தா பேசுகிறான். அவன் என்னங்க இது யார் புதுசாக வந்திருக்கான்னு கேட்குறான். ஆண்டவர் கொண்டு வர்றாரு. அவன் பேசுகிற ஒரு வழிமுறையை நீமா பார்க்கணும். 23 அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எண்ணப்படுவாள் என்றார். ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் எங்கே வந்தா, யார் என்னென்ன கேட்குறாங்க? இல்லை, அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு முழுக்க எல்லாமே தெரியும். அவனுடைய எலும்பு தான் இந்த மனுஷி என்பதை அவன் தெளிவாக அறிந்திருந்தான். ஆகவே தான் அதை கொண்டு வந்த உடனே அவனால் சொல்ல முடிந்தது, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாயிருக்கிறாள். ஆகவே அந்த சதையும் சரி எலும்பும் சரி இவள் என்னுடைய ஒரு பகுதி, பார்ட் ஆஃப் மீ அப்படின்னு அந்த இடத்துல அவன் சொல்கிறதை குறித்து நாம் பாருங்கள். ஒரு இன்டிமேசி எல்லாம் இதெல்லாம் நம்ம ரொம்ப அவனுடைய வார்த்தையை அதிகமாக நம்ம யோசிக்க வேண்டும். அப்போ அவன் ஆண்டவர் இடத்துல கொண்டு வராருங்க.
கொண்டு வரும் பொழுது அவன் பேசுகிறான். ஆண்டவர் பேசுகிறார், பல இடங்களில் ஆண்டவர் பேசுகிறத பார்க்குறோம். அவனை கொண்ட தோட்டத்தில் கொண்டு வராரு. மனுஷன் எங்கேயாவது பேசுனானா பேசுகிறான், இங்கே பேசுகிறான் பாருங்க. அவனுடைய பேச்சதை நம்ம கேட்குறோம். இந்த இடத்துல அவன் சொல்கிறான், இவ என்னுடைய ஒரு பார்ட் ஆஃப் மீ அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே எந்த விதமான பாவங்கிறது இல்லாதனால வெட்கம்ங்கிறது ஒன்றுமே இல்லை, ஷேம். இதுதான் உண்மையான ஒரு தேவ படைப்பினுடைய உன்னதமான மகிமையான காரியம். அவளுக்கு நிர்வாணங்கிறதோ அல்லது வேற எதுவுமே கிடையாது. எந்த ஒரு மாதிரியான எந்த காரியமுமே இல்லை. இப்ப தேவன் அவனை அவ்விதமாக உருவாக்கின பொழுது எந்த விதமான பாவத்தின் தன்மைக்குரிய காரியம் என்பது இம்மியும் கூட கிடையாது. 2வது அதிகாரம் வரைக்குமே பாவம் என்பது உலகத்தில் பிரவேசிக்கவில்லை. ஆதாம் ஏவாள் ஆத்துமாவில் பிழைத்திருந்தனால ஆண்டவரோடு உறவாடி அவரோடு கூட அவர்கள் இனிமையான ஒரு ஐக்கியத்தை கொண்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் இது எவ்வளோ காலம் தெரியாது நமக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட வேளையில், குறிப்பிட்ட நாளில் என்று சொல்லலாம், சாத்தான் உள்ளே பிரவேசிக்கிறான். எப்படி அவன் வந்தான் நமக்கு தெரியாது. ஆனால் வேதம் சொல்லுது, சாத்தான் ஏற்கனவே அவன் பிரதான தூதனாக இருந்தவனை கர்த்தர் அவனுடைய பெருமை நிமித்தம் விழத்தள்ளுகிறார் என்பதை குறித்து எசேக்கியேல் மற்ற புத்தகங்களெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். கீழே விழத்தள்ளினார் என்று சொன்ன பொழுது எப்படி உள்ள பிரவேசிச்சான்றதை பற்றி நமக்கு தெரியாது. வி டோன்ட் நோ. ஏன்னா பைபிள் அதை பற்றி ஒன்றும் பேசலை. எப்படி இந்த ஒரு இடத்துல அவனுக்கு இடம் கிடைத்தது என்பதை குறித்து தெரியல. ஆனால் யோபின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவன் தேவ சன்னதிக்கும் கூட போறான்றதை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல இங்கு அவன் பிரவேசிக்கும் பொழுது இந்த பாம்பு இல்லை, பாம்புங்கிறது அவன் உபயோகப்படுத்தின ஒரு கருவிதான். அப்போ சாத்தானுக்கு உருவம் என்பது இருக்கா? இல்லை. இப்போ சாத்தானுக்கு உருவம் கிடையாதுங்க, நமக்கு மட்டும்தான் உருவம். தேவ தூதர்களுக்கு உருவம் இருக்கா? தேவ தூதர்களுக்கு உருவம் இல்லை. வான சேனை அவங்களுக்கு உருவம் கிடையாது. நம்மவும் கூட இந்த சரீரமானது மரித்தவுடனே உருவம் இல்லாத நிலையில தான் நம்ம ஆண்டவரிடத்தில் போக போகிறோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு ஸ்லாக்கியம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பாக எவ்விதமாக இந்த சரீரத்தையும் உடையவராக இருந்தாரோ அதை போல நாமும் இந்த சரீரத்தை உடையவர்களாக இருப்போம். ஆனால் வேதம் சொல்லுது, அது மறுரூபமாக்கப்பட்ட சரீரம், முற்றிலுமாக மாற்றப்பட்ட, பாவம் என்கிற கரை நீங்கப்பட்ட சரீரம். அது 2வதுல ஆண்டுடைய அந்த உயிர்த்தெழுதலில் நடக்க முடியும். நம்ம உயிர்த்தெழும்படியான அந்த 2ஆம் வருகையில் நடக்கிற ஒரு காரியம். அதை இங்கே நம்ம டச் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் அது வரைக்கும் நம்ம பரலோகத்தில் சரீரம் இல்லாமல் தான் இருப்போம். அது ஒரு பெரிய காரியமே இல்லை. அப்போ இந்த சரீரமானது இங்கே கொண்டு பதிச்சிடுறோம். அப்போ என்ன ஆகும் என்னன்னு நம்ம யோசிக்கிறோம். அது ஒரு பெரிய பொருட்டே அல்ல. ஏன்னா நம்ம ஆத்துமாவில் தான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு சரீரத்தில் அல்ல. இட் வாஸ் நாட் இன் த ஃப்ளஷ். சரீரம் என்பது ஆதாமுக்கும் ஏவாளுக்கு மட்டுமே உரிய அந்த ஒரு நிலையில தான் அங்கே இருந்தது. அந்த சரீரம் என்பது அவளுடைய ஆத்துமாவுக்கு ஒரு வீடாக, ஒரு பெட்டகமாக இருந்ததை ஒழிய, அந்த சரீரமானது அங்கு இவர்களுக்குள்ளான ஒரு உறவை ஏற்படுத்தின ஒரு உறவுக்கு அங்கு உதவியாக இருந்ததை ஒழிய மற்றபடி இல்லை. அதாவது
இந்த ஆத்மாங்கிறது எந்த விதத்திலும் சரீரத்தை சார்ந்து வாழுகிற ஒன்று அல்ல. அது தெரிஞ்சுக்கணும். சரீரத்தை சார்ந்து வாழுகிற ஒன்று அல்ல. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், இந்த சரீரமானது இதனுடைய ஒரு பாதுகாப்பு, ஒரு பெட்டகம்தான். ஆனால் உள்ளே இருக்கிற அந்த, அதாவது ஒரு பெரிய ஒரு வைரத்தை வச்சுருக்கிறோன்னு வைங்க, ஒரு வைரம், ஒரு வைரக்கல் ஒரு பெட்டியில் வச்சுருக்கிறோம். இப்போ வைரக்கல் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொன்னால் அது ஒரு பெட்டி தேவை, அதுக்கு ஒரு பாதுகாப்புக்கு. ஆகவே இந்த சரீரம் என்பது ஒரு பெட்டியை போல, ஆனால் உள்ளே இருக்கிற ஆத்மா தான் அந்த வைரக்கல்லை போல. இதுதான் விலையேற பெற்றது. இது ஒரு நாளும் சாகவே சாவதில்லை. அதாவது நித்தியமாய் இந்த ஆத்மாவானது வாழும். ஏன்? இது தேவனுடைய ஆத்மா, தேவனுடைய ஒரு பங்குன்னு கூட சொல்லலாம், ஒரு பார்ட் ஆஃப் காட்னு கூட சொல்லலாம், ஒரு விதத்தில் சொல்லப்போனால். ஏன்? இது தேவனிடத்திலிருந்து வந்தது. தேவன் எப்போது மறிப்பாரா? மறிக்க மாட்டார். ஆகவே தான் ஆத்மாவானது மரணத்துக்கு உட்பட முடியாது. ஆனால் மற்ற ஒரு மிருகம், ஒரு மாடு, ஒரு ஆடு, ஒரு சிங்கம், ஒரு புலி செத்துட்டு அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அது சரீரம்தான். அதனுடைய சுவாசத்துக்கும் நம்முடைய சுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அது மூச்சு, சாதாரணமாக காற்று, அவ்வளோதான். ஆனால் நம்முடைய இதுங்கிறது பூச்சுன்றதில் ஆத்மா. இந்த மூச்சு விடுறதுங்கிறது நிறைய பேர் நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம். இந்த மூச்சுங்கிறது நமக்கு ஒரு ஆக்சிஜன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கிறது தான். ஆவி போயிடுச்சுன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, காற்று உள்ளே போயிடுச்சு, அந்த மூச்சு போயிடுச்சு அப்படின்வாங்க. ஆனால் அது சரியான ஒரு விளக்கம் அல்ல. இந்த ஆத்மா உள்ளே இருக்குது. இந்த மூச்சுங்கிறது நம்ம எல்லா மிருகத்தை போல நம்ம சுவாசிக்கிற ஒரு சுவாசம் தான். அது ஒரு காற்று தான். இந்த வெளியே இருக்கிற காற்றை உள்ளே நம்ம சுவாசிக்கிறோம். நமக்கு தேவையான ஆக்சிஜனை அந்த லங்ஸ்லேருந்து எடுத்துக்கொள்ளுது. அந்த உள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை அது இந்த மூச்சு மூலம் வெளியே தள்ளுது. இது நடைபெறுகிற ஒரு சாதாரணமான நிகழ்வு தான். எப்படி ரத்தமெல்லாம் ரத்த குழாயில் ஓடுதோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தானே ஒழிய இதுக்கும் ஆத்மாத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. மூச்சுங்கிறது இஸ் அன் ஏர். எல்லா மிருகத்துக்கும் அதே மாதிரி தான் இதோட. ஆனால் ஆத்மாங்கிறது உள்ளே இருக்கிற ஒன்று. ஆத்மாங்கிறது என்னென்னா நம்மால் கிரகிக்க முடியாது. ஒருவேளை இந்த இருதயம் ஆத்மாவா? இல்லை, இருதயம் கூட ஆத்மா இல்லை. ஆனால் இருதயம் என்று சொல்லப்படுகிற ஒரு பதத்தை பார்க்கும் பொழுது அது ஆத்மாவை குறிக்கிறதாக இருக்கிறது. அந்த ஆத்மா உள்ளே இருக்குது. எங்கே இருக்குது எனக்கு தெரியாது. எனக்கே தெரியும் என்னுடைய ஆத்மா எங்கே உள்ள இருக்கு அப்படின்னு. என்னென்னா என்னுடைய ஒவ்வொரு செல்லிலும் இருக்கிறது. இந்த சரீரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிறது, ஒவ்வொரு அமைப்பிலும் இருக்கிறது, ஒவ்வொரு செல்லிலும் இருக்குது. அப்போது இந்த சரீர மரணம் என்று நேரிடும் பொழுது இது ரெண்டாக பிரியுது. அதுதான் அந்த காற்று விடுறமே, அது நின்று போகிறதில்ல. அது மரணம் வரும் பொழுது அது டக்காக நின்றுடுது. லங்ஸ் ஒர்க் பண்ணாது, ஹார்ட்டெல்லாம் ஒர்க் பண்ணாது, ப்ரீத்திங் ஸ்டாப் ஆயிரும், லங்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆகிடும். அது சரீர பிரகாரமாக நடைபெறுற நிகழ்வு. அது நம்முடைய ஆத்மா இல்லை. நம்முடைய ஆத்மாங்கிறது உள்ளே இருக்கிற ஒரு காரியம். அது செயல் இழந்து போகிறது தான். இப்போ அந்த ஆத்மாவை குறித்து நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது இந்த ஆத்மாவானது இஸ் அ பார்ட் ஆஃப் காட்னு சொல்லலாம். இஸ் நாட் பார்ட் ஆஃப் மேன். எப்படிங்க நீங்கள் பார்ட் ஆஃப் காட்னு சொல்கிறீங்கன்னா, அவர் இந்த மண்ணை எடுத்து தமது சுவாசத்தை ஊதுகிறார், பூமியில் உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவர் நாசியிலே ஊதினார். அவர் ஊதுறாரு. அது ஊதும் பொழுது நடைபெறுகிற ஒரு நிகழ்வைத்தான் நம்ம பார்க்குறோங்க. அந்த ஊதும்போது நடைபெறுகிற நிகழ்வு, அவர் எதை ஊதுறாருன்னா நம்ம காற்றை இல்லை, அவர் ஆத்மாவை உள்ள அங்கே செலுத்துகிறார். இப்போ இது தேவனுடைய ஒரு பங்கா இருக்கு. சோல் இஸ் அ பார்ட் ஆஃப் காட். அப்போ இந்த சோல் என்ன பண்ணுது?
பார்ட் ஆஃப் காடாக இருக்கிறதுனால தேவனோடு இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை உள்ளது தான் அந்த ஆத்மா. தேவனோடு இணைந்து செயல்படக்கூடும். சரீரம் இல்லை, சரீரத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. பட் சோல் தேவனோடு இணைந்து செயல்படுகிற ஒரு தன்மை. அதனால அதை கொண்டு தான் அவன் சரீரத்தில் ஆண்டவரிடத்தில் அவன் பேசலை. அவன் பேசுறது இந்த நாவல். பட்டு அவனுடைய ரியல் கனெக்ஷன் எங்கே இருக்குன்னா, அதான் தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடு நான் எப்படி தொழுது கொள்ள முடியும்? அது ஆத்மாவைத்தான் ஆவின்னு சொல்லப்படுகிறது. மறுபடியும் பிறந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த ஆத்மாவானது உயிர் பெறுகிறது. இப்போ என்ன போச்சு? ஆண்டவர் சொன்னார், தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்னா, ஆதி ஆகமம் இதை சாப்பிடாதப்பா, நீ சாப்பிட நாளில் சாகவே சாவாய். இங்கே எதை சொல்கிறாருன்னா, அவனுடைய ஆத்மாவை தான் சொல்கிறார். அவனுடைய சரீரத்தை செத்து போயிடுவேன்னு சொல்லலை. இன்றைக்கி நம்ம செத்து போயிட்டோம், ஒரு மனுஷனை பார்த்து சொல்கிறோம் அவர் மரித்து போயிட்டாருன்னு சொல்கிறோம். அவர் எப்படி மரித்தாருன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, டெட். அவரோட நீ தொடர்பு கொள்ள முடியாது. ஃபிசிக்கல் பாடி, உலகத்தோடு அவருக்கும் அது நமக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த உலகத்தோடு கூட மனிதன் என்பவன் எந்த விதமான தொடர்புக்கு உள்ளாக முடியாத ஒரு காரியத்தை தான் மரணத்தில் நம்ம பார்க்குறோம். இது உலகத்தோடு, இந்த சரீரமானது உலகத்தோடு இணைந்த ஒன்று, ஃபிசிக்கல். ஏன்னா இது மண்ணில் உலகத்தின் ஒரு பகுதியாக தான் இந்த சரீரம் இருக்குது. அதாவது ரெண்டு தெரிஞ்சுக்கங்க. ஒன்று சோல் இஸ் பார்ட் ஆஃப் காட். சோலுங்கிறது தேவனுடைய ஒரு பகுதி. பாடி இஸ் அ பார்ட் ஆஃப் தி எர்த். ஸோ மனுஷனுக்குள்ள அந்த ரெண்டு பகுதிகளும் இணைந்து செயல்படுகிற அந்த ஒரு செயல்பாட்டை தான் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொன்னார், இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். யுவர் சோல் வில் பி டெட். அதுதான் ஆண்டவர் சொன்னார். உன்னுடைய ஆத்மா மரித்து விடுமப்பா. அப்போது அவனுடைய ஆத்மா மரித்து போகிறதுனால ஆத்மாவானது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் காடுன்னு நான் சொன்னேன். இட்ஸ் டெட். அப்போ காடுக்கும் அந்த பார்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லையே. ஸோ அவன் என்ன பண்ணுறான்? ஃப்ளஷில் வாழ ஆரம்பிச்சிடறான். He started living in the flesh. ஏன்னா soul is dead. அதுக்கு முன்னால் அப்படி இல்லை. அதுவும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஆதாம் ஏவாள் அவர்களுடைய அந்த இணைப்பு உறவு என்பது அந்த லெவல் ஆஃப் their பாடி. என்ன கேட்டால் அவங்க ரெண்டு பேருமே ஈக்குவல், சமம். அந்த லெவல் ஆஃப் their பாடி அவங்க பேசுகிறாங்க, இது பண்ணுறாங்க, அது நடக்கிறது. ஆனால் காட் இஸ் டிஃப்ரெண்ட். தேவன் வித்தியாசமானவர். அவர் ஆத்மா ஆவியாக இருக்கிறார். ஆகவே ஆதாம் ஏவாள் அவர்களுடைய அந்த ஆத்மா ஜீவிக்கிறதுனால, உயிர் பெற்றிருக்கிறதுனால அவங்க ஆண்டவரோடு கூட they are not communicating through the body. சரீரத்தின் மூலம் அவரோடு கூட அவர்கள் தொடர்பு கொள்ளுகிறதில்ல, ஆத்மாவோடு தொடர்பு கொள்ளுவர்களாக இருக்கிறார்கள். இப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய ஆத்மா செத்து போயிருமாப்பா, இட் வில் பி டெட். ஸோ நோ மோர் கனெக்ஷன், டைரக்ட் கனெக்ஷன் பிட்வீன் காட் அண்ட் மேன். அப்படின்னா என்னென்னா, ஆண்டவரை பற்றி அவன் புரிந்து கொள்ளவோ, ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்ளவோ, ஆண்டவருடைய காரியங்களை குறித்து அவன் முற்றிலுமாக விளங்கி கொள்ளவோ அப்சல்யூட்லி ஜீரோ. ஏன்னு கேட்டால், இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம சரீரத்தில் இருக்கிறோம், ஒரு நாள் செத்து போயிடுறோம். இதே உலகத்தில் தான் வாழ்கிறோம், இதே உலகத்தில் தான் வாழ்ந்தோம். ஒரு நாள் திடீர்னு அவ்வளோதான் மறிச்சிட்டான். மறித்த உடனே he is cut off from the world. உலகத்திலிருந்து அவன் துண்டிக்கப்பட்டாங்க. இதுவரைக்கும் அவனுடைய அருமையான மனைவியாக இருந்தவள் இப்போ அவனுக்கு அந்த சரீரத்துக்கு மனைவி அல்ல. இட்ஸ் a டெட் பாடி. சொல்லுவாங்க, அது எப்போ பணத்தை எடுப்பீங்கன்னு தான் கேட்பாங்க, எப்போ இவரை எடுக்க போகிறீங்கன்னு கேட்பாங்க. இஸ் நோ மோர் மிஸ்டர் ஜேம்ஸ், இஸ் நோ மோர் மிஸ்டர் மேத்யூ. அவர் இல்லை.
அல்லது மிஸ்டர் ராமசாமி, அது வரைக்கும் அவர் மிஸ்டர். ஆனால் இப்போ அவர் செத்த உடனே அவருக்கும் இந்த உலகத்துக்கும் சம்மந்தமே இல்லைங்க. பாருங்களேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அவர் ஒருவேளை பெரிய அழகான வீட்டை கட்டியிருப்பார், ஆனால் அந்த வீட்டுக்கு இவருக்கு சம்மந்தமே இல்லை. அதை ஒருவேளை ஒவ்வொரு இன்ச்சாக பார்த்து கட்டியிருப்பார். அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ மேன்ஷன், அவ்வளோ பிக், அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருந்திருக்கலாம் ஒரு வேலை. ஆனால் இப்போது he has to be put out. அவ்வளோ தூக்கி போடணும், அவ்வளோதான். அவரை வச்சிருக்க முடியாதுங்க. அவர் கட்டினது தான், அவர் சம்பாதிச்சது தான், அவர் செஞ்சது தான், அவருடைய மனைவி தான், அவருடைய மகன் தான், அவருடைய மகள் தான், எல்லாம் உறவினர்கள் தான். ஒருவேளை கட்டி பிடிச்சி அழுகலாம். ஆனால் அவர் என்ன பார்த்துட்டா இருப்பாருங்க. ஐயோ மகளே அழாத, மனைவியே அழாத, மகனே அழாதன்னு பேசுவாரா? கம்ப்ளீட்லி கட் ஆஃப் ஃப்ரம் த வேர்ல்ட். அவர் கம்ப்ளீட்டாக ஒரு சின்ன இம்மி கூட அவருக்கும் இந்த உலகத்துக்கும் கான்டாக்டே இல்லை. பாருங்களேன். ஏன் நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன்னா, இந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படுவதை குறித்து நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளணும்னா இங்கே தான் வர்றது. ஸோ இஸ் கம்ப்ளீட்லி கட் ஆஃப். இப்போ நம்ம எல்லாருமே ஒருவேளை ஆண்டவரை அறியாமல் மனுஷனாக இருக்கும் பொழுது நமக்குள்ள அந்த ஆத்மாவானது இருக்கிறது. தேவன் என்ன அதை ஒரு பகுதியாக நமக்குள்ளாக ஊதின அந்த சுவாசம், அந்த ஆத்மா ஆதாம் வழியாய் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு நிலையில தான் நம்ம காணப்படுகிறோம். இதை நீங்கள் ரொம்ப தீவிரமாக யோசிக்கணுங்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இவ்வளோ விளக்கப்படுத்தி நான் பேசுகிறேன். அப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வேதம் சொல்லுது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் போனால். தேவனோடு கூட தொடர்புங்கிறது இல்லை. ஆண்டவருடைய அந்த இனிமையான அந்த மகிமையான காரியம் எதுவுமே இல்லை. கம்ப்ளீட்லி டெட். இப்போ அடுத்தது அவனுக்குள்ளாக நடைபெறுகிற காரியம் என்னன்னா, படிப்படியாக டிட்டோரியேஷன் நடைபெறுகிறது. அவனுடைய சரீரத்தில் அந்த அழிவின் காரியமானது நடைபெறுகிறது. சரி, அவனுடைய ஆத்மா செத்து போச்சு, இனி சரீரமாவது நித்தியமாக வாழ முடியுமா? முடியாது. ஏன்னா அந்த ஆண்டவர் சொன்னார், அவன் இந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டுட்டு இந்த சரீரத்திலேயே பாவ மனுஷனாய் வாழக்கூடாதுன்னு சொல்லி தான் அவனை வெளியே துரத்துறார். அவன் மறுபடியும் இப்படியே வாழ்ந்தானா அவன் பாவ மனிதனாகவே வாழுவான்னு சொல்லிட்டு தான் அவனை வெளியே துரத்திட்டு அந்த காரியத்தை செய்கிற 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே என்ன பண்ணாருன்னா, இங்கே ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 22, 23, 24 யாராவது வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆவது அதிகாரம் 22, 23, 24 எடுத்து யார் மேல் வாசிக்கலாம். பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரைப் போல் ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று. என்னன்னாங்க, இவன் இந்த கனியை புசித்திருப்பானா இந்த சரீரமும் சாகாது. அதுதான் நடைபெற்ற. அவன் எப்போவுமே ஒரு பாவியாகவே யோசிச்சு பாருங்க, அவன் வாழ்க்கை முழுவதுமே ஒரு நரகத்தை இங்கேயே அனுபவிக்கிறவனா இருப்பான். வாசிங்க தொடர்ந்து. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். பாசிங்க. அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கெருபீன்களையும்
சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். அவ்வளோதான். இனிமேல் அவன் உள்ள நுழைய முடியாதுங்க. அந்த பழைய காரியத்துக்கு அவன் வரவே முடியாதுங்க, வாய்ப்பே இல்லை. ஹி கான் கெட் பேக். முடிஞ்சிருச்சு. என்னுடைய ஆத்மா செத்து போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ பிறக்கிற ஒவ்வொருவரும், அப்போ நீங்கள் காயின் சரி ஆபேல் சரி எல்லாமே பிறக்கும் பொழுது ஒரு டெட் சோல், செத்துப்போன ஆத்மா, உயிரோடு இருக்கிற ஒரு சரீரம். இதுதான் மனுஷனுடைய நிலை. இதுதாங்க நம்ம எல்லாமே இந்த உலகத்தில் பிறக்கிற ஆதாம் ஏவாளுடைய சந்ததியில் பிறந்த எல்லாமே இதுதான் நம்ம நிலை என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லிட்டார், உன்னுடைய ஆத்மா சாகவே சாகும். அதனால தேவனோடு அவன் எவ்வளோ உறவாக இருந்தான் பாருங்க. எவ்வளவு அவனை கொண்டு போகிறாரு, அங்கே தோட்டத்தில் வைக்கிறாரு, அவனிடத்துல பேசுகிறாரு, அவனும் பேசுகிறான், இவன் என்னுடைய சரீரங்கிறான், இதெல்லாம் பேசுகிறான், இதெல்லாம் நடக்குது. அருமையான ஒரு உறவை பார்க்குறான். ஆனால் இப்போது ஆண்டவர் நேரடியாக ஆத்மாவோடு அவன் இணைந்து பேசக்கூடிய அந்த காரியத்தை அவன் இழந்துட்டான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மறைமுகமாக அவனிடத்தில் பேச வேண்டிய ஒரு நிலைக்குள்ளாக வருகிறார். அப்போ தேவன் தொடர்ந்து, அதாவது அதுக்கு முன்னால் அவர் யார் என்பதை அவனுக்கு தெரியும். தேவனுடைய அவருடைய காரியம் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருந்து. ஸோ அதனால் இப்போ நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், ஃப்ரெண்ட் இருந்தாருன்னா அவர் என்ன ஏது என்று எல்லாமே தெரியும். ஸோ ஹி நியூ எவ்ரிபடி. இப்போ நம்ம உலகத்திலே வாழ்கிறோம் பாருங்களேன். உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு எல்லாமே தெரியுது. இவர் என்னுடைய நண்பர், இவர் என்னுடைய தகப்பனார், இவள் என்னுடைய தாயார், எல்லாமே தெரியும். ஆகவே we have an intimate fellowship, intimate உறவு இருக்கு. ஆனால் என்னைக்கு ஒருத்தன் செத்துட்டானோ அதுக்கு மேலே அவனுடைய மனைவிங்கிறது இல்லை, மகன்கிறது இல்லை, மகள்ங்கிறது இல்லை, தாய்ங்கிறது இல்லை, தகப்பங்கிறது இல்லை, குழந்தைங்கிறது எல்லாம் உறவு கம்ப்ளீட் கட்டா. அதுதான் ஆத்மாவில் நடைபெற்ற ஒரு காரியம். இப்போ இந்த நிலையில் அவனுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாதுங்க. அவனுக்கு இப்போ செத்து போன ஒரு சரீரத்தில் அவனுக்கு தாய் யார், தகப்பன் யார், அப்பா யார், அம்மா யார், சகோதரன் யார், சகோதரி யார், ஒன்றுமே தெரியாது. அவன் அதாவது இந்த உலகத்துக்கே கட் ஆஃப். இந்த உலகத்தில் இருக்கிற அவனுக்கு அவன் நாடு தெரியாது, அவனுடைய ஊர் தெரியாது, அவனுடைய பேர் தெரியாது, எல்லாமே அவனுக்கு தெரியாதுங்க. அதாவது இந்த உலகத்துக்குரிய அதுக்கு முன்னால் எல்லாம் தெரிஞ்சிருந்தான். ஒரு பெரிய ஹைலி இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம், ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருப்பார், அவருடைய அந்த அறிவு பார்த்தா பெரிய அறிவாக இருக்கும், ஒரு பெரிய டாக்டராக இருப்பார். இவரிடத்துல போனால் எல்லாம் சரியாயிடும். சில சமயத்தில் சில நரம்பு டாக்டர்லாம் இருந்திருக்காங்க, ஸ்பெஷலிஸ்ட்டு. அவங்கள்ட்ட எல்லாம் நீங்கள் போகணுன்னா 1 மாதம் 2 மாதம் அப்பாயின்மெண்ட்டு. ஏன்னா அவங்க அவ்வளோ பிஸி பீப்புள். அவங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே இந்த மருத்துவத்துறையில் தெரிஞ்சதுனால அவங்களுக்கு ரொம்ப டிமாண்டு. அவங்க டிமாண்ட் ரொம்ப இருக்கிறதுனால அவங்கள்ட்ட நம்ம ஒரு லிமிட்டேஷன் தான் இருக்குது. அவர் ஒரு நாளே ஒரு 50 பேஷண்ட் பார்ப்பாருன்னா அவ்வளோதான், அதுக்கு மேலே முடியாது. அவரும் ஒரு மனுஷன் தானே. ஆகவே அவர் ஒரு தேர்ந்த அறிவில் பெரிய சர்ஜனாக இருப்பார், அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு பெரிய நிபுணர். அவர்கிட்ட போனால் எல்லாம் சரியாயிடும். சில சொல்லுவாங்க அந்த டாக்டர் மட்டும் போனால் எல்லாம் சரியாயிடும். சில தோல் வியாதிகள், நரம்பு, எப்படி பலவிதமான வியாதிகள். ஆனால் ஒன்ஸ் அவர் செத்துட்டா அவர் இவ்வளோ வருஷமாக கொண்டிருந்த அந்த அறிவு எல்லாமே கம்ப்ளீட்டாக கான். இனி அது வராது. யாருக்கும் அவர் கொடுத்துட்டும் போக முடியாது. அவர் அறிவை யாருக்கா கொடுத்துட்டு போக முடியும்?